ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே ஃபேவரட். சரி, ஓகே, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோமா? கடந்த எபிசோடில் பஞ்சாயத்தில் வைத்து சிவனாண்டி மற்றும் முத்துவேலுக்கு தலா 50 சவுக்கடி வழங்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு கதைக்களம் ரொம்பவே புதிய பரபரப்பை நோக்கி தான் நகருது. மயில் வாகனம் அனுப்பிய வீடியோவை கையில் வைத்துக்கொண்டு ரேவதி நேரடியாக சந்திரகலாவை சந்திக்கிறாங்க. சிவனாண்டி சவுக்கடி வாங்கும் காட்சிகளை அவளிடம் காட்டி மறைமுகமாக வெறுப்பேற்றுறாங்க. அந்த ஒரு வீடியோவை பார்த்த சந்திரகலா அதிர்ச்சி அடைந்து என்ன இப்படி மாட்டை அடிப்பது போல அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பதற்றப்படுறாங்க. ஆனால் அதுக்குமே ரேவதி பதிலடி கொடுக்க தயங்கவே இல்லை. தப்பு பண்ணினா தண்டனை இப்படி தானே இருக்கும், அவரை கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சந்திரகலாவுடைய கோபத்தை மேலுமே தூண்டி விடுறாங்க. அண்ட் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ரேவதி சென்ற பிறகு வீடியோவின் தாக்கத்தில் இருந்து மீள முடியாத சந்திரகலா நேராக சிவனாண்டியை சந்திக்கிறாங்க. அவனது காயங்களை கண்டு மனமுடையும் அவங்க ரொம்பவே மன வருத்தத்துடன் சுடு தண்ணி ஒத்தடம்லாம் வச்சு ஆறுதல் சொல்கிறாங்க. இதனால் சிவனாண்டிக்கும் சந்திரகலாவுக்கும் இடையிலான அந்த பாச பந்தம் மேலுமே வலுப்படுது. இன்னொரு பக்கம் ரேவதி கோவிலுக்கு போகிறாங்க. அங்கு தம்பதியர் ஒருவர் சிறப்பு பூஜை செய்வதை கவனித்தாங்க. அண்ட் அதை பற்றி ஆர்வமாக விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை சந்தித்து நாமும் கணவன் மனைவியாக இந்த பூஜையை சேர்ந்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனால் கார்த்திக் அதுக்கு உடனே சம்மதிக்கலை. இப்படிப்பட்ட விஷயங்களில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி கூறி ஒதுங்க முயல்கிறாங்க. இருந்தாலும் ரேவதி விடாமல் கார்த்தியை சம்மதிக்க வைக்க அதில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்கிடையில் கார்த்தி மற்றும் ரேவதி ஒன்றாக இருப்பதை பார்த்த சந்திரகலாவின் மனதில் புதிய திட்டம் உருவாகுது. இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி இருவரையும் சாமுண்டீஸ்வரியின் கண்களில் தவறாக காட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவு செய்கிறாங்க. அதுக்காக இருவரையோடைய சந்திப்பை சாமுண்டீஸ்வரிக்கு தெரியப்படுத்த திட்டம் தீட்டுறாங்க. ரேவதியின் சந்தோஷத்தில் சந்திரகலா புயலை கிளப்ப போகிறாங்களா, இல்லை சாமுண்டீஸ்வரி அறிந்தால் என்ன நடக்கும், கார்த்தி ரேவதி உறவில் புதிய பிரச்சனை வெடிக்குமா, இது போன்ற பரபரப்பான திருப்பங்களை காண்றதுக்கு கார்த்திகை தீபம் சீரியலில் ஜீ தமிழில் இரவு 9 மணிக்கு காண தவறாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போல் அப்டேட்ஸுக்கு.